மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள். இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள். இறைவன் உறவாகும் இந்த திருப்பலி விருந்தாகும். இறைவன் பலியாகும் இது உன்னத உறவாகும். நிம்மதி தேடி அலைகின்ற நெஞ்சம் ஆறுதல் தருகின்ற ஆலயம். நிறைவான வாழ்வை இகமதில் வாழ அழைக்கின்ற இயேசுவின் ஆலயம். சமத்துவ பலியாகும் இதில் சங்கமம் உருவாகும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு தீய ஆவிகளின் மீது அதிகாரம் கொண்டிருந்தார். அவற்றை வெளியேற்றுகின்ற பொழுது தன்னுடைய வல்லமையை பயன்படுத்துகின்றார். அது மாத்திரமல்ல, இயேசுவினுடைய வல்லமை மிகுந்த வார்த்தை அங்கு கூடியிருந்த மக்களுக்கு ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்துகின்றது. என்ன அடையாளம்? இவர் எவ்வளவு அதிகாரத்தோடு இந்த தீய ஆவிகளை விரட்டுகின்றார் என்ற ஒரு அருமையான அடையாளம். இன்றைக்கு இயேசு நம்மிடம் இருக்கின்ற தீய ஆவிகளை வெளியேற்றுவதற்கு தயாராக இருக்கின்றார். அதே சமயத்தில் நாம் நம்மை அர்ப்பணிக்க, இயேசுவினுடைய வல்லமைக்கு நம்மையே ஒப்புக்கொடுக்க நாம் தயாராக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த திருப்பலியில் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராமிம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும்
தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராமின் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சி உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோ. அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது எடத்தார் வீடு பிச்சைமுத்து பிரின்ஸ் ஷெர்லி கருத்துப்படி உடல் உள்ள நலன்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். ஒரு இறைவாக்கினரை ஏற்படுத்துவேன், என் வார்த்தைகளை அவருடைய வாயில் வைப்பேன். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். 18ஆம் அதிகாரம் 15 முதல் 20 முடிய இறைவார்த்தைகள். அந்நாட்களில் மோசே மக்களிடம் கூறியது: உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரர் நடுவினின்று என்னைப் போல் ஒரு இறைவாக்கினரை ஏற்படுத்துவார். நீ அவருக்கு செவிகொடு. ஒரேபில் திருப்பேரவை கூடிய நாளில் நீ உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடி, நான் இறந்து போகாதபடி என் கடவுளாகிய ஆண்டவரின் குரலொலியை இனி நான் கேட்காமலும் இப்பெரும் நெருப்பை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று விண்ணப்பித்தபோது ஆண்டவர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னதெல்லாம் சரி என்றார். உன்னைப் போல் ஒரு இறைவாக்கினனை அவர்களுடைய சகோதரர்களினின்று நான் அவர்களுக்காக ஏற்படுத்துவேன். என் வார்த்தைகளை அவனுடைய வாயில் வைப்பேன். நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவன் அவர்களுக்கு சொல்வான். என் பெயரால் அவன் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவனை நான் வேறறுப்பேன். ஆனால் ஓர் இறைவாக்கினன் எனது பெயரால் பேசுவதாக எண்ணிக்கொண்டு நான் அவனுக்கு கட்டளை இடாதவற்றை பேசினால் அல்லது வேற்று தெய்வங்களின் பெயரால் பேசினால் அந்த இறைவாக்கினன் சாவான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்ப்பீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். பல்லவி.
உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்ப்பீர். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்ப்பீர். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்ப்பீர். இரண்டாம் வாசகம். கன்னிப்பெண் தூயவராக இருக்கும் வண்ணம் ஆண்டவருக்கு உரியவற்றில் அக்கறையாக இருக்கிறார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 7ஆம் அதிகாரம் 32 முதல் 35 முடிய இறைவார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க வேண்டுமென்றே நான் விரும்புகிறேன். மனமாகாதவர் ஆண்டவருக்கு உரியவற்றில் அக்கறை கொள்கிறார். எப்படி அவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனால் மனமானவர் உலகுக்கு உரியவற்றில் அக்கறை கொள்கிறார். எப்படி தம் மனைவிக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். இவ்வாறு அவர் மனம் பிளவுபட்டுள்ளது. மனமாகாத பெண்ணும் கன்னி பெண்ணும் ஆண்டவருக்கு உரியவற்றில் அக்கறை கொள்வதால் அவர்கள் உடலிலும் உள்ளத்திலும் தூயோராகின்றனர். ஆனால் மனமான பெண் உலகுக்கு உரியவற்றில் அக்கறை கொள்வதால் எப்படி தம் கணவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். உங்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, உங்கள் நலனுக்காகவே இதை நான் சொல்கிறேன். எல்லாம் ஒழுங்காயிருக்கவும் நீங்கள் முழு மனதோடு ஆண்டவரிடம் பற்று கொண்டிருக்கவுமே இவ்வாறு சொல்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 1. இறைவாக்கியங்கள் 21 முதல் 28 முடிய. ஒருமுறை இயேசுவும் அவர் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாள்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று.
அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையா இருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு தீய ஆவி பிடித்திருந்த ஒரு மனிதரை குணப்படுத்துகின்றார். இதில் இன்றைய நற்செய்தி சில வித்தியாசங்களையும் வேறுபாடுகளையும் அழகாக பதிவு செய்கின்றது. என்னென்ன வித்தியாசம் அப்படின்னம்னா, அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். ஒன்று, மறைநூல் அறிஞர்கள் திருச்சட்டத்தில் இது எழுதியிருக்கின்றது, இது இப்படி சொல்லி இருக்கின்றது என்று சொன்னார்களே ஒழிய, நான் சொல்லுகின்றேன் என்று சொல்லி ஒருபோதும் சொல்லவில்லை. ஆனால் இவர் தனிப்பட்ட தன்னுடைய சொந்த அதிகாரத்தோடு போதிக்கின்றார். எனவே மறைநூல் அறிஞர், இதுவரை கொடுக்கப்பட்ட மறைநூல் அறிஞருடைய போதனையும் சரி, இயேசுனுடைய போதனையும் சரி, வித்தியாசப்பட்டிருந்தது. இரண்டாவது, தீய ஆவி பிடித்த மனிதன் ஆண்டவர் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ளுகின்றார். நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். தீய ஆவி விரட்டுகின்ற ஒரு நபரை அடையாளம் கண்டுகொண்டு பேசுகின்றது. இது இரண்டாவது வித்தியாசம். மூன்றாவது, அவர் அந்த தீய ஆவியை அதட்டுகின்றார். வாயை மூடி இவரை விட்டு வெளியே போ, அதட்டுகின்றார். நான்காவது, அங்கு கூடியிருந்த மக்கள் திகைப்புற்று சொன்ன வார்த்தை, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறதே. அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கின்றது. எனவே இயேசுவினுடைய இந்த செயலும் அவருடைய போதனையும் புதியதாக புதுமையானதாக இருக்கின்றது. இந்த நான்கு விதங்களிலே மறைநூல் அறிஞரை போல அவர் கற்பிக்கவில்லை. அதே போல தீய ஆவி பிடித்திருந்த மனிதன் ஆண்டவர் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ளுகின்றான். அதே போல இவர் தீய ஆவிகளை அதட்டி வெளியேற்றுகின்றார். அங்கு கூடியிருக்கின்ற மக்கள் அதிகாரம் கொண்ட புதிய போதனை என்று சொல்லி அறிந்து கொள்ளுகின்றார்கள். அப்ப இதுல சில காரியங்களை நாம் உற்று நோக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவினுடைய அதிகாரம் எங்கோ இருந்து யாரிடமோ இருந்து பெறப்பட்டதல்ல, மூவர் இறைவனில் இருந்த தந்தையிடமிருந்து அவர் பெற்றுக்கொள்ளுகின்றார். எனவே அவர் வேறொருவரிடமிருந்து அதை பெற்றுக்கொள்ளவில்லை, தனக்குள்ளேயே அந்த அதிகாரத்தை அவர் பெற்று வழங்குகின்றார். மறைநூல் அறிஞர்கள் திருச்சட்டத்தை மேற்கோள் காட்டி இறைவாக்கினர்களை மேற்கோள் காட்டி பேசினார்களே ஒழிய, அவருடைய சொந்த அதிகாரத்தால் அவர்களுக்கு போதிப்பதற்கு திராணி இல்லை, போதிக்கவும் முடியாது. ஆனால் இயேசு தன்னுடைய சொந்த அதிகாரத்திலே போதிக்கின்றார், புதுமைகளை செய்கின்றார். எனவே அதிகாரம் எங்கே சொந்தமாக்கப்பட்டிருக்கின்றதோ அங்குதான் உண்மையான வல்லமையும் உண்மையான ஆற்றலும் இருக்கின்றது. இவரிடமிருந்து பெற்ற வல்லமையை, இவரிடமிருந்து பெற்ற ஆற்றலை
மற்றவர்கள் இவருடைய பெயரால் பயன்படுத்தினார்கள். எனவேதான் நாம் பல இடங்களிலே திருத்தூதர் பணிகளிலும் அதே சமயத்தில் பவுலடியாருடைய திருமுகங்களிலும் பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் சொல்லுகின்றேன். அவருடைய சொந்த அதிகாரத்தால் பேதுரு தன்னுடைய சொந்த அதிகாரத்தால் எதையும் செய்ய முடியாது. பவுல் தன்னுடைய சொந்த அதிகாரத்தால் எதையும் செய்ய முடியாது. காரணம், இயேசுவிடமிருந்து பெற்ற அதிகாரம் மாத்திரமே அங்கு வல்லமையும் ஆற்றலையும் கொடுக்கும், புதுமைகளையும் அதிசயங்களையும் செய்யும். உண்மையான போதனைகள் அனைத்தும் இயேசுவிடமிருந்தே ஊற்றெடுக்கின்றன. எனவே பேதுரு அழகாக சொல்லுவார், வெள்ளியோ பொன்னோ என்னிடமில்லை, நாசரேத்து இயேசுவின் பெயரால் நான் உனக்கு கட்டளையிடுகின்றேன், எழுந்து நட. பவுலடியார் அழகாக சொல்லுவார், வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார். எனவே வல்லமை ஆற்றல் எங்கிருந்து ஊற்றெடுக்குது அப்படின்னா இயேசுவின் சொந்த அதிகாரத்திலிருந்து ஊற்றெடுக்கின்றது. அதனாலதான் அவர் கடவுளாக இருக்கின்றார். அடுத்தது, தீய ஆவிகளுக்கு அவர் கட்டளையிடுகின்றார். தீய ஆவிகள் அவருக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியவில்லை. நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர் என்று சொல்லி கதறுகின்றன, கூப்பாடு போடுகின்றன. தீய ஆவிகள் இயேசுவிற்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஏன் எதிர்த்து நிற்க முடியவில்லை? இந்த கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாமே சில நேரங்களிலே இந்த அனுபவத்தை பெற்றிருப்போம். ஒரு நேர்மையான உண்மையான ஒரு மனிதர் இருக்கின்றார் என்றால் அவருக்கு முன்பாக நாம் பேசுகின்ற பேச்சும் கூட உண்மையானதாக இருக்கும். காரணம், அந்த உண்மையான மனிதர் அல்லது நேர்மையான மனிதருக்கு முன்பாக நாம் தப்பித்தவறி ஏதாவது தவறுகளை செய்துவிடக்கூடாது, அல்லது பொய் சொல்லிவிடக்கூடாது, அல்லது எந்த விதத்திலையும் நாம் அநியாயமானவர்கள் என்று சொல்லி செயல்பட்டு விடக்கூடாது. எனவே அவருக்கு முன்பாக என்ன செய்வோம் அப்படின்னம்னா உண்மையை சொல்லுவோம். மற்றவர்களிடம் ஒருவேளை உண்மையை மறைத்தாலும் இவரிடம் உண்மையை சொல்லுவோம். ஏனென்றால் அவர் நேர்மையானவர், உண்மையானவர். நேர்மையும் உண்மையும் எங்கே இருக்கிறது? வார்த்தையும் வாழ்வும் இணைந்திருக்கின்ற இடத்துல இருக்குது. எங்கே ஒருவருடைய வார்த்தையும் ஒருவருடைய வாழ்வும் இணைந்திருக்கின்றதோ, முகத்துக்கு முன்பாக ஒன்றும் முதுகுக்கு பின்னால் வேறொன்றும் பேசுகின்ற மனிதர்களை நம்பிவிடவே முடியாது. அப்போ உண்மையும் நேர்மையும் எங்கே இருக்கின்றது? எதை சொல்லுகின்றாரோ அதை செய்கின்றவராகவும், எதை செய்கின்றாரோ அதை சொல்லுகின்றவராகவும் இருக்கின்ற மனிதர்கள் உண்மையும் நேர்மையும் நீதியும் உள்ளவர்கள். அப்ப இந்த உண்மையும் நேர்மையும் எங்கிருந்து வருகின்றது? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகின்றது. பாசாங்கு செய்கின்ற மனிதர்களை சில நாட்களிலே நாம் உணர்ந்து கொள்ளலாம், கண்டுபிடித்து விடலாம். எனவே இந்த வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கின்ற அந்த மனிதர்களிடம் எனவே வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கின்ற மனிதர்களிடம் நேர்மையும் உண்மையும் இருக்கும். இவர்களிடம் அதிகாரம் இருக்கும். இவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கும். எங்கே ஒரு மனிதன் பொய்யிலும் புரட்டிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ அவனால் எவரையும் உற்று நோக்கக்கூடிய ஒரு தைரியமோ அல்லது தன்னம்பிக்கையோ இருக்காது. ஏமாற்றி பிழைப்பவர்கள் ஒருபோதும் தங்களுடைய வாழ்க்கையில தைரியத்தோடு எதையும் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. அதே சமயத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் வாழ்கின்றவர்கள் வறுமையிலும் அல்லது பட்டினியிலும் வாழ்ந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், தைரியம் இருக்கும். இன்றைக்கு தீய ஆவிகள்
ஆண்டவர் இயேசுவை சரியாக புரிந்து கொண்டன. நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். கடவுளுக்கு அர்ப்பணமான ஒவ்வொரு மனிதனும் உண்மையோடும் நேர்மையோடும் நீதியோடும் வாழுகின்றார். அவர்களிடமிருந்து அதை பிரித்து எடுக்க முடியாது. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் கடவுளுக்கு ஏற்ற விதத்தில், உரிய விதத்தில் அவர்கள் அர்ப்பணித்திருப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதனுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையில உயிரோட்டம் இருக்கும், ஆற்றல் இருக்கும், வல்லமை இருக்கும். அவர்கள் ஒற்றை வார்த்தையை உதிர்த்தாலும் அந்த வார்த்தை செயலாக்கம் பெறக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கும். அதே சமயத்தில் பொய்யிலும் புரட்டிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் ஒரு வார்த்தையை அழுத்தமாக சொன்னாலும், வேகமாக சொன்னாலும், சத்தமாக சொன்னாலும் அது எப்பொழுதும் எடுபடப் போவதில்லை. ஒருபோதும் அது பலனளிக்கப் போவதில்லை. தீய ஆவிகளை ஓட்டுவதற்கு முன்பாக 2 காரியங்களை நாம் கூர்ந்து நோக்க வேண்டும். ஒன்று, நாம் யாரோடு இணைந்திருக்கின்றோம். மற்றொன்று, நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் யாரோடு இணைந்திருக்கின்றோம்? கடவுளோடு இணைந்திருக்கின்றோமா? நல்ல மனிதர்களோடு நாம் ஒன்றிணைந்திருக்கின்றோமா? கடவுளுக்கு அர்ப்பணமான மனிதர்களோடு நம்மை ஐக்கியப்படுத்தி கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு இறை தந்தையோடு இணைந்திருந்தார். தந்தையின் உறவிலிருந்து அவரை பிரிக்க முடியவில்லை. எனவே அவரை எந்த தீய சக்தியும் எதிர்த்து நிற்க முடியவில்லை. அதான் உண்மை. நாம் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும். அப்படின்னம்னா நல்ல கொள்கைகளோடும் நல்ல மனிதர்களோடும் இணைந்திருக்க வேண்டும். கூட்டுச்சதி செய்து கொண்டிருக்கின்ற அல்லது யாரை ஏமாற்றலாம் என்று சொல்லி கங்கணம் கட்டி திரிந்து கொண்டிருக்கின்ற, அல்லது எவரை அடித்து அமர்த்தலாம் என்று சொல்லி ஆலோசித்து கொண்டிருக்கின்ற, அடிமைப்படுத்தலாம் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த கூட்டங்கள் ஒருபோதும் நமக்கு ஏற்ற கூட்டம் அல்ல. மாறாக கடவுளோடும் கடவுளுக்கு அர்ப்பணமான உண்மையான மனிதர்களோடும் நாம் ஒன்றிணைந்திருக்க வேண்டும். ஒருவேளை பதவியும் அதிகாரமும் நமக்கு எதிராக இருக்கலாம். அதற்குரிய நபர்கள் நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கலாம். அதை பற்றி கவலைப்படுவதற்கில்லை. நாம் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும். நாம் கடவுளுக்கு அர்ப்பணமான நல்ல மனிதர்களோடு இணைந்திருக்க வேண்டும். எனவே இன்றைக்கு யாரோடு இணைந்திருக்கின்றோம் என்பதை கொஞ்சம் கேள்வி எழுப்பி பார்ப்போம். இரண்டாவது, நாம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கின்றதா? அங்கொன்று பேசி இங்கொன்று பேசுவதும், அவர்களை பார்த்தால் ஒரு பேச்சும் இவர்களை பார்த்தால் வேறு பேச்சும், அல்லது தீமையோடு சமரசம் செய்து கொண்டு நான் வாழ்வதற்கு இதை எதிர்க்கக்கூடாது, இந்த தீமையை எதிர்த்தால் நான் இல்லாமல் போய்விடுவேன், அல்லது இந்த அதிகாரத்தை எதிர்த்தால் எனக்கு அடையாளம் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி தீமையோடு சமரசம் செய்து கொள்ளுகின்ற எந்த ஒரு மனிதரும் தீய ஆவியை ஓட்ட முடியாது. தன்னிடம் இருக்கின்ற தீய ஆவியையும் வெளியேற்ற முடியாது. தீமையோடு சமரசம் செய்து கொள்ளுகின்ற மனிதர்கள் இன்னைக்கு பல நேரங்கள் அதுதான் நடக்குது. பணத்திற்காகவும் பதவிக்காகவும் தீமைகளோடு சமரசம் செய்து கொள்ளுகின்ற, ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் நல்லது செய்ய முடியும் என்று சொல்லி அதை நியாயப்படுத்துகின்ற ஒரு கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. என்னுடைய இலக்கு நல்லது செய்யணும், அதனால இந்த நபர்களை எல்லாம் எப்படியாவது இவங்களோட ஒன்னா சேர்ந்திருந்து, அங்கே எப்படி உண்மை இருக்கும், அங்கே எப்படி நேர்மை இருக்கும், அங்கே எப்படி நியாயம் இருக்கும், நீதி இருக்கும். இந்த மனிதர்களோடு இணைகின்ற பொழுதே கடவுளிடமிருந்து நாம் விலகிவிட்டோம் என்ற அர்த்தம். கடவுளிடமிருந்து விலகிவிட்டவர்கள் ஒருபோதும் தீய ஆவியை ஓட்ட முடியாது என்பது வெள்ளிடை மலை. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகின்றோமோ இல்லையோ, நம்முடைய மனம் சங்கடப்படுகின்றதோ இல்லையோ,
நம்முடைய வாழ்க்கை பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாக்கப்படுகின்றதோ இல்லையோ, எது எப்படியாக இருந்தாலும் ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் இருக்கணும். என்னுடைய வார்த்தையும் வாழ்வும் இணைந்திருக்க வேண்டும். கடவுளுக்கு அர்ப்பணமானவர்களோடு நான் இணைந்திருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்பவர்களிடம் அறிவு தெளிவு இருக்கும், ஆண்டவருடைய அமைதி இருக்கும், ஆண்டவருடைய வழிநடத்துதல் அவர்களுக்கு நிறைவாய் கிடைக்கும். தீய ஆவி அவர்களுக்கு முன் எதிர்த்து நிற்க முடியாது. அந்த மனிதர்களும் தீய ஆவியிலிருந்து விடுபட்டு அமைதியான வாழ்க்கையை வாழ்வார்கள். சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு அதிகாரம் கொண்ட புதிய போதனையை இயேசு மாத்திரமல்ல, இயேசுவோடு இணைந்திருக்கின்ற நம்மாலும் கொடுக்க முடியும். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வாழ்க்கை உண்மையோடும் நேர்மையோடும் நீதியோடும் இருந்தால். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். நமது அன்பு வானக தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். வழிகாட்டும் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் குருக்கள் அனைவரும் தற்போது நிலவும் ஊடக உலகத்தை உணர்ந்து அதை பயன்படுத்தி மக்களை ஆன்மீக பாதையில் நடத்தி அருள வேண்டிய அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசராம் இறைவா, எம் நாட்டையாளும் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் மக்களிடத்தில் பிளவை ஏற்படுத்தாமல் நீதி, நேர்மை, உண்மை என்ற பண்புகளை தங்கள் வாழ்வால் காட்டி நல்வழியில் அழைத்து செல்ல வேண்டிய அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்ல இறைவா, உலகம் முழுவதும் அமைதிக்காக போராடும் எல்லா போராளிகளுக்காகவும் வேண்டுகிறோம். எத்தகைய சூழ்நிலையிலும் மனம் தளராமல் இறைவனையே நினைத்து நல்லது செய்ய வேண்டிய திட்டத்தை கொடுத்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையின் இறைவா, பிரிவினை சகோதரர்களால் உண்மையான திரு அவையின் போதனைகளை மறுத்து கிறிஸ்துவின் ஒரே திரு அவையை விட்டு விலகும் கிறிஸ்துவர்கள் மீண்டும் திரு அவையோடு கூடிய உறவை மேம்படுத்தவும் உண்மையை அறிந்து போலியை உதறி வாழவும் வேண்டுமென்று இறைவா உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கின்றோம். ஏறெடுத்து கேட்டு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். நீலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது, கனிவாயிற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். நீலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது, கனிவாயிற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். அப்பமும் ரசமும் மாறும் வேளை உமது பிரசன்னம் ஆகுமே. அமைதி இழந்த எனது வாழ்வில் அதிசயங்கள் காணுமே. அப்பமும் ரசமும் மாறும் வேளை உமது பிரசன்னம் ஆகுமே. அமைதி இழந்த எனது வாழ்வில் அதிசயங்கள் காணுமே. உம்மையை அறிந்தேன், என்னையே கொடுத்தேன், கனிவாயிற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு
ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்துக்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடனேற்று எங்களது மீட்பின் அருளடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானி. இவ்வாறு உம் மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீராண்டவர் எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும்
உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தாயும் தந்தையும் மாணவா, சேயாக என்னை நாளும் அணைக்கவா. உயிராயெம்மில் வாழவே உறவாய் உணவாய் என்னில் வா. இனியவா இறைவாவா, நிறைவாய் வா, நீதமும் வா. உடலையுண்டு குருதி பருகி பகிர்ந்து வாழவே உந்த நினைவாய் அன்பில் நிலைத்து உறவை வளர்க்கவே. எல்லாம் நீயாக வேண்டும்,
என் இதயம் உனதாக வேண்டும், எல்லாம் நீயாக வேண்டும், என் இதயம் உனதாக வேண்டும். இனியவா இறைவாவா, நீரைவாய் வா, நீதமும் வா. மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆத்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அப்பா.